ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபைன் சேனல். அவங்க ரோஹித். நான் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு தேங்க்ஸும் சொல்லணும், ஒருத்தருக்கு சாரி சொல்லணும். ஸோ ரெண்டுமே சேம் பர்சனுக்கு தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரன் ஸ்பெஷாலிட்டி ஆர்த்தோ கிளினிக் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என் பல வீடியோஸு கீழே நல்லா பண்ணுறீங்க, அனாலிசிஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பல இடத்துல குட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னொரு விஷயம், அதுக்கான தேங்க்ஸ். அண்ட் தென் சாரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு, ஒரு 10 டேஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அந்த பிஜி இன்வைட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் பெஸ்ட்டா, அது மணப்புறத்துக்கு, அதான் மணப்புறம் வாங்கலாமா பிஜி இன்வைட் வாங்கலாமா, எது வாங்கலாம் அப்படின்ற சஜஷனும் கேட்டிருந்தாரு. அண்ட் தென் ஒரு 2 வாட்டி கேட்டிருந்தாரு, பிஜி இன்வைட்டை பற்றி பேசுங்க, பிஜி இன்வைட் பற்றி பேசுங்கன்ட்டு. அது போன வீக்லேயே பேசலான்னு இருந்தேன், பட் அதை விட நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருந்ததுனால போன வீக்கில் அது பேசிட்டேன். ஸோ இந்த வாரம் இந்த பிஜி இன்வைட்டை பற்றியும் அதில் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே சொல்றது, மண்டே ஒரு 4 கம்பெனி சொல்வேன். அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரு ஒரு நாளும் தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி நான் அந்த ப்ரைஸ்க்கு வாங்குவேனா வாங்க மாட்டேனா அப்படின்னு சொல்வேன். ஸோ இந்த வாரம் நான் சொல்ல போகிற கம்பெனிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிஜி இன்வைட் தவிர்த்து மிச்சம் இருக்கிற நான் சொல்ல போகிற 3 கம்பெனிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் வைஸாக இருந்தாலும் சரி, ப்ரொமோட்டர் வைஸாக இருந்தாலும் சரி, டெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். டெட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரொமோட்டர்ஸ் பயங்கரமாக இருப்பாங்க. அண்ட் தென் ரொம்ப லாங் டேர்ம் கம்பெனியாக இருக்கும், ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்கும். பட் அதோடைய ப்ரைஸ் டு earnings ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இந்த ப்ரைஸில் வாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். பட் பிஸ்னஸ் மாடல்ஸ் நல்லா இருக்கும். இல்லை 2 கம்பெனி ஓவர் வேல்யூவேட்டட், ஒரு கம்பெனி கொஞ்சம் ஹை, ஒரு 21 அப்படி வருது. இது பிஜி இன்வைட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி. பட் நம்ம வந்து லிஸ்ட் படி போயிடலாம். அதாவது 4 கம்பெனி சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதாவது பிஜி இன்வைட். ஸோ இந்த பிஜி இன்வைட் அப்படின்றது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து கேஷை கலெக்ட் பண்ணி, இந்த இன்வைட் அப்படின்றது கேஷை கலெக்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் லைக் ரோட்ஸ் ரோட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்களா, ஸோ அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் சம் வேற இந்த கரண்ட் கம்பம்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி, ஸோ அந்த தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து திருப்பி யாரெல்லாம் காசு போட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது பேசிக்காக யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிஜி இன்வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் ஆஃப் இந்தியா, அந்த கம்பெனிஸ் தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8640 crores. ஸோ நான் சிம்பிளாக புரியுற மாதிரி இங்கே சொல்லிடுறேன். இன் டெப்த்தாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதாவது நாளைக்கு வர வீடியோவில் பிஜி இன்வைட்டோடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் எப்படி இருக்கும், ஸோ இதில் டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டிவிடெண்ட் நல்ல டிவிடெண்டே தருவாங்க. ஸோ டிவிடெண்ட் எப்படி கிடைக்குதும், ஸோ இயர்லி பேமெண்ட் எப்படி இருக்கும், ரெண்ட், எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்டாக் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.33. ஸோ அண்ட் தென் கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 95 அப்படி ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ வந்து 86, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிட்ட இருக்கு. கொஞ்சம் ஒரு 90 அந்த ரேஞ்சில் வரப்போது பயங்கர சேஃப்டியாக இருக்கும். ஸோ இது 2021 இன்விட் செபி ரிஜிஸ்டர்டாக மாறி இருக்கு. அதாவது 2021 அதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ கம்பெனியா. ஸோ இதுதான் பிஜி இன்வைட்டோட பேசிக்கான ஒரு விஷயம். அண்ட் தென் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நாளைக்கு வரும். நான் நீங்கள் கேட்ட மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே வர வீடியோவில் பர்ஃபெக்டாக இருக்கும். நாளைக்கு வர வீடியோவில் அதோட டோட்டல் அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கும். மணப்புறம் வாங்கலாமா, இதை வாங்கலாமா அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட். சைடஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் அப்படின்றது நான் வந்து மாடலே எனக்கு கரெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். நீங்கள் கரண்ட் ப்ரைஸஸோ புக் வேல்யூவோ இல்லை எதை கால்குலேட் பண்ணாலும் நீங்கள் நாட்கோ வாங்கலாம், டாக்டர் ரெட்டி வாங்கலாம். ஸோ சன்ஃபார்மா கூட இந்த ப்ரைஸுக்கு வாங்கிடலாமே தவிர்த்து இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸை வாங்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூ 185, பிஇ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. பட் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய இதை விட பெஸ்ட் புக் வேல்யூவில் இதை விட கம்மி பிஇயில் எனக்கு 2 கம்பெனி கிடைக்கும். நேட்கோ கிடைக்கும், அண்ட் தென் டாக்டர் ரெட்டி கிடைக்கும். இன்கேஸ் நான் சன்ஃபார்மா கூட இந்த ப்ரைஸில் வாங்கிடலாம். அதனால தான் நான் சொல்றது, இந்த இது கொஞ்சம் ஓவர் வேல்யூவேட்டட். இது பேசிக்கான ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். 1995 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேடிலா ஹெல்த் கேர் அண்ட் ஏஜிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஜைடஸ் குரூப் கீழே எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது பேசிக்காக அப்போ ஸ்டார்ட் ஆகுது. இதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,964 crores. ஸ்டாக் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. அண்ட் தென் புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185. கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 671. கிட்டத்தட்ட எத்தனை டைம்ஸ் புக்ஸை விட அதிகமாக இதாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட், புக் ப்ரைஸ் டு புக் வந்து 3.63, 3 டைம்ஸ், கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் நான் எக்ஸ்ட்ராவை பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நான் நாட்கோ வாங்கலாம், இதுக்கு பதிலாக நான் டாக்டர் ரெட்டி வாங்கலாம், சன்ஃபார்மா ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால நான் இந்த ஸ்டாக்ஸை வாங்குறதை விட்டுட்டு நான் நாட்கோ டாக்டர் ரெட்டி வாங்கலாம். பிகாஸ் ஆஃப் ப்ரைஸ், கம்பெனியோடைய வேல்யூவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, பல மெடிசன்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, பட் அதோடைய ப்ரைஸஸ் ரொம்ப ஹைலி வேல்யூவேட்டட். அண்ட் தென் தேர்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ.
ஸோ இந்த பஜாஜ் ஆட்டோ வந்து ரொம்ப ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் 2 வீலர் அண்ட் 3 வீலர்ஸில். நீங்கள் எங்கே பார்த்தாலும் பஜாஜோடைய பல்சராக இருக்கட்டும், பஜாஜ் வந்து ஒரு 14% கேடிஎம்ல ஓன் பண்ணுறாங்க. நீங்கள் கேடிஎம் சேல் பண்ணாலும் அவங்களுக்கு தான் போகும். அண்ட் தென் ட்ரைம் அப்புறம் வந்து வாட் இஸ் தட், இப்போ ரீசெண்டாக ஹேர்லி டேவிட்சன் கூடயும் பார்ட்னர்ஷிப் போட்டு பயங்கரமாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பல கம்பெனிஸே இவங்க தான். இப்போ நீங்கள் என்ன 2 வீலர் வாங்கினாலும் கடைசியில் அது இவங்க கிட்ட தான் போய் நிற்கும். அண்ட் தென் இவங்க பஜாஜ் ஆட்டோ வந்து பல கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு கிட்டத்தட்ட 77 கண்ட்ரீஸில் சேல் பண்ணி 79 கண்ட்ரீஸில் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பஜாஜ் பற்றி தெரியாத நிறைய பேர், அதாவது நிறைய பேருக்கு தெரியும், நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, பஜாஜ் எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்ட்டு. பஜாஜ் ஆட்டோடைய மார்க்கெட் கேப் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,82,281 crores. ஸ்டாக் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. ஸோ அதனால தான் நான் சொல்றது இது கொஞ்சம் ஹைலி வேல்யூவேட்டட், ஓவர் வேல்யூவேட்டட். அண்ட் தென் புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,037. பட் கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,442. அதுதான் சொல்றது, இந்த கம்பெனிஸோட பிஸ்னஸ் மாடல்ஸ் நல்லா இருக்கும், டெட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரொமோட்டர்ஸ் நல்லா இருப்பாங்க, பட் ப்ரைஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 48% ஆஃப் கேடிஎம் பிராண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அக்வயர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரத்தை கேடிஎம்மே இவங்கள மொத்தமாக ஓன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2007 14% ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு 48% வரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் அக்வயர் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பெஸ்ட் கம்பெனியாக இருந்தாலும் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேட்டடாக இருக்கு. பட் இதோடைய இன் டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் வீக் வரும், அதாவது இந்த வீக்கில் வரும். நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டிவிஎஸ் மோட்டார். இவங்க கிட்ட பல மாடல்ஸ் இருக்கு. ஜூபிட்டர், டிவிஎஸ் ஜூபிட்டர் இருக்கு, டிவிஎஸ் நிட்ரோ இருக்கு, டிவிஎஸ் ஜூபிட்டர் நார்மல் இருக்கு, 125 இருக்கு, டிவிஎஸ் ஜஸ்ட் 110 இருக்கு, டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பல பிராண்ட்ஸ் டிவிஎஸ்லயே இது இருக்கு. கியர் பைக்கும் இருக்கு, கியர்லெஸ் பைக்கும் இருக்கு. அண்ட் தென் மோட்டார் கம்பெனிஸ்ல நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவிலையும் இவங்க மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95,072 crores. ஸ்டாக் பி வந்து 65.2. இது வந்து வெறும் மோட்டார் கம்பெனிஸ் தான். இதை தவிர்த்து டிவிஎஸ்க்கு நிறைய இருக்கு, கேபிட்டல் ஹோல்டிங் கம்பெனி, ஃபைனான்ஸ் கம்பெனி, அண்ட் தென் வந்து நிறைய அயன் மேனுஃபேக்சரிங். ஸோ அந்த மாதிரி பல கம்பெனிஸ் ரன் ஆகிட்டு இருந்தாலும் வெறும் மோட்டார்ஸ் இந்த 2 வீலர் செக்மெண்ட்டை விற்கிற மட்டும் இது ஒரு தனி கம்பெனி. ஸோ மார்க்கெட் கேப் 95,072 crores. ஸ்டாக் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 அண்ட் ஆர்ஓசி வந்து 13%. இவங்க பேசிக்காக 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2 வீலர்ஸில் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க. புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133. பட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 2001. ஸோ அதனால தான் நான் சொல்றது, ப்ரைஸ் டு புக் வந்து ரொம்ப ரொம்ப இதுக்கு அதிகமாக இருக்கு. நீங்கள் மிச்ச கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப அதிகமாக இருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வந்து 15 times இருக்கு. டெட் எவ்வளோதான் கம்மியாக இருந்தாலும் சரி, மிச்சம் எல்லாமே கம்மியாக இருந்தாலும் சரி, ப்ரைஸ் டு புக் அப்படின்றது ஓவராக இருக்கு. அண்ட் தென் ஸ்டாக் பியும் 65ல இருக்கு. ஒரு பர்ன் பண்ணதுக்கு 65 rupees கொடுக்கணும். இதுக்கு பதிலாக பல 2 வீலர்ஸ் கம்பெனிஸ் இதை விட கம்மி ப்ரைஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். இன்கேஸ் பஜாஜே நம்மளுக்கு இதை விட கம்மியாக தான் கிடைக்குது 26 PE. ஸோ அதனால தான் இந்த கம்பெனிஸ்லாம் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் வைஸ் நல்லா இருந்தாலும் இதோடைய ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும். பட் நான் இதை அனாலிசிஸ் பண்ணி தனித்தனி வீடியோவாக பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் வர்றது எல்லாமே இந்த ப்ரைஸில் வாங்க முடியாது, பட் பிஸ்னஸ் மாடல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கம்பெனி பற்றி பேசணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.